ஏங்க சொல்லுங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நான் உங்களை வெறித்தனமாக லவ் பண்ணுறேங்க. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா இந்த சாக்லேட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ நானா? ம் காத்து வாக்கில் ரோட்ல நடந்து வந்தவனுக்கு இப்படி ஒரு காதலா? தேங்க்ஸ் ஆஞ்சனியா, தேங்க்ஸ் முருகா. நானும் உங்களை லவ் பண்ணுறேன். உங்கள் நம்பர் கிடைக்குமா? நம்பரா? அண்ணா நம்பிட்டீங்களா? நாங்கள் சும்மா ப்ராங்க் பண்ணோம். அங்கே பாருங்க கேமரா. பிராங்கா? அதெல்லாம் தெரியாது. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏங்க அடம் பிடிக்கிறீங்க? ஃப்ரீயாக விடுங்க ப்ளீஸ்ங்க. அதெல்லாம் முடியாதுங்க. வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். பிராங்க்ண்ணா, பிராங்க். இங்க பாருங்க கேமராலாம் இருக்கு. பிராங்கா? ஆமாண்ணா. போட்டன் வை கேமரா அண்ணா பார்க்க குடுமையெல்லாம் வச்சுட்டு வாய வயிறுமா இருக்கீங்கண்ணா. விட்டுருங்கண்ணா. கொடு. இதை உடச்சாதான் உங்களுக்குலாம் புத்தி வரும். என்னோட கேமரா. என்ன பயந்துட்டீங்களா? நாங்களும் பிராங்க் தான் பண்றோம். தோ அங்க பாருங்க கேமரா. சும்மா பிராங்க் பண்ணலான்னு அப்படியே நடந்து வந்தோம். என்ன கிச்சா, என்னையவே கிச்சா வாக்க பார்த்துட்டல. நீங்களும் யூடியூபரா? எஸ், ரோடு மேல ரோமியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மிஸ்டர் குடிமிக்காரண்ணா, எஸ். அந்த கேமரா மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டேனே. அவன் மட்டும் யூடியூப் காரனா இல்லைன்னா என் கேமரா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என்னது? தோ தலை தெறிக்க ஓடுறானே, இவன் தான் என் கேமராமேன் கிச்சா. லூசு பையன். பலூன் 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 சொல்ல மறந்துட்டேன்ல. என் பேரு மிருதுலா. நான் ஒரு யூடியூபர். ஆனால் சின்ன வயசுல என்னை பார்த்து நீ என்ன ஆக போறேன்னு யாராச்சும் கேட்டா, நான் கல்பனா சாவ்லா மாதிரி ராக்கெட்ல போகணும். அதே காலேஜ் படிக்கும் போது ஐ வாண்ட் டு பி a fashion designer. காலிவுட் பாலிவுட் சினிமாஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணும். ஆனால் இப்போ ரெண்டும் இல்லாமல் யூடியூபர் ஆயிட்டேன். என்னக்கா எப்போ பாரு ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருக்க? வெட்டியாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது புதுசாக கண்டென்ட் யோசிக்கலாம்ல? யாரா சொன்ன நான் வெட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு? அக்கா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஏர்ன் பண்ணிட்டு இருக்கியா? எப்படி? ரோபோ ஆப்பில் தான். அது என்ன ஆப்? ரோபோ ஆப் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் ஏர்னிங் ஆப். இதில் நம்ம ஒப்பீனியன் மட்டும் வச்சு நிறையா டாபிக்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் எஸ் ஆர் நோ சொல்லி. புரியலையே. இப்போது வெதர், கிரிக்கெட், யூடியூப், பாலிடிக்ஸ்னு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அதில் நம்ம ஒப்பீனியன் சொல்லி அதை வச்சு ஏர்ன் பண்ணலாம். உனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் தானே? ஆமாம். அப்போது ப்ரோபோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் அப்கமிங் மேட்சஸில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்கங்கிறத நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனாக சொல்லணும். நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்தால் மணி ஏர்ன் பண்ணலாம். சிம்பிள். அப்படியா? ஆமாம். 70 lakhs ப்ளஸ் யூசர்ஸ் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. மல்டி ப்ரிடிக்ஷன் கூட பண்ணிக்கலாம். ஆமாம். வின் பண்ணுற காசை எப்படி எடுக்கிறது? அது ரொம்ப சிம்பிள்டா தம்பி. பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டா பேடிஎம், ஃபோன்பே, கார்டுன்னு எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணால் 50 rupees வரைக்கும் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோ. சூப்பர். இப்போயே நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். கிச்சா, சொல்லுக்கா. யூடியூப் சேனலுக்கு தேவையான 3 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் என்ன தெரியுமா? என்ன? 1, கன்சிஸ்டன்சி. நம்ம வீடியோவை ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும். 2வது, ப்ரொமோஷன். நம்ம கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும். முக்கியமாக இந்த சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். ஒருவேளை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்க ஃபோனை பிடிங்கி நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறணும். 3வது, பார்க்குற எல்லாத்தையும் கண்டென்ட்டாக மாற்றணும். எக்கா, இங்கே இல்லாத கண்டென்ட்டா? இன்னும் மாற்றணும்டா. ஆமாம். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற? நம்மளால் இந்த ப்ராங்க் ஷோவை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போக முடியல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட். நமக்கு தெரிஞ்சவங்க கண்டென்ட் மொக்கையாக இருக்குன்னு எவனும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறான். 2வது பாயிண்ட் அவுட். நம்மக்கிட்ட சுத்தமாக கண்டென்ட்டே இல்லை. 3வது அவுட்டு. ஸோ நம்ம இந்த ப்ராங்க் ஷோ எல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் புதுசாக பண்ணுவோம். என்ன சொல்கிற? என்னது மறுபடியுமா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீ ஒரு புது சேனல் ஆரம்பித்த.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிருதுலாஸ் கிச்சன். இதில் நான் விதவிதமாக ரகரகமாக உங்களுக்கு குக் பண்ணி காட்ட போகிறேன். மறக்காம சாப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் அந்த மிருதுலாஸ் கிச்சன்ற பேரை வேற ஒருத்தன் எடுத்துட்டான்னு யூடியூப்காரன் சொன்னதும் கிச்சனுக்கு ஸ்பெல்லிங்கை மாற்றி கிச்சன்னு வச்சேன். அப்புறம் 3 மாதம் கழிச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல் மேக்கப் வித் மிருதுலா. பலபலன்னு ஃபேஸை மினுமினுன்னு வைக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய டிப்ஸ் இருக்குது, உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் கண்டென்ட்டை திருடி போடுறேன்னு கார்பரேட்ஸ் கொடுத்து மேக்கப் வித் மிருதுலாவை பேக்கப் பண்ணி துரத்திட்டாங்க. இப்போ இந்த ப்ராங்க்கும் அவ்வளோதான். நான் இங்கே இருக்கேன். Forget the past கிச்சா, இனிமேல் சிறப்பாக பண்ணுறோம். இப்போ இந்த காயினை டாஸ் போட போகிறேன். பூ வந்துச்சுன்னா vlog பண்ணுறோம், அதே தலை வந்துச்சுன்னா சினிமா ரிவ்யூ பண்ணுறோம். நாசமாக போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, போட்டு தொலை. ரெண்டுத்துக்கும் நடுவில் விழுந்திருக்கு. இதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? வெயிட் அண்ட் see. செக் செக். கிச்சா மைக் ஓகே? ஓகே ஓகே. பொசிஷன் கரெக்டா? கொஞ்சம் லெஃப்ட். ஓகேயா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் வந்து பேச போறாங்கன்னா ஆறக்குல வண்டி ஹீரோ வசந்த் கான். இன்னைக்கு அவரை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். வாங்க சார். என்னம்மா நோய் நோய் நோயின்ட்டு சொல்லு. சார் இன்டர்வியூ சார். உலகம் ஆளும் ரசிகர்கள் வணக்கம். பேர் என்ன? சார் மிருதுலா சார். மிருதுலா அவருக்கு வணக்கம், அவருக்கு வணக்கம், இவருக்கு வணக்கம், கேமராமேன் தம்பிக்கு வணக்கம். சார் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஏன் சார் இந்த படத்துக்கு ஆறக்குல வண்டின்னு பேர் வச்சிங்க, சொல்ல முடியுமா? ஏன்னா பேரே கேவலமாக இருக்கே. படம் கேவலமாக இருக்கும், நானும் கேவலமாக இருப்பேன், இன்டர்வியூ எடுக்க நீயும் கேவலமாக இருக்க, இந்த இன்டர்வியூ கேவலமாக இருக்கு. ஓகே சார், ஓகே சார். யாரும் பெருசாக இன்டர்வியூவில் கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், 6:30 மணி பஸ்ஸுக்கு 4 மணிக்கு வரான் பற்றி ஒரு பைத்தியக்காரன், அவனை பற்றின கதை தான் இது. மொத்தம் 3 சாங்கு. அதில் ஒன்று ஏ சொல்கிறேன் மச்சினிச்சு, ஏ சொல்கிறேன் மச்சினிச்சின்னு ஒரு சாங் இருக்கு. அருமையான சாங். கிளைமேக்ஸ் பற்றி வேணுமா சார்? இதுவே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறீங்க. ஆனால் படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம் சார். இப்போ நம்ம இன்டர்வியூவோட இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் பார்க்க போகிறோம். என்னன்னா வாலெட் ரகசியங்கள். என் தாத்தனுக்கு பிறந்தோன்னா அப்புறமா கூட சொல்லு. சார் யார் சார் இது? எங்கள் அப்பன் தான், நீ சொல்லு. ஓகே சார். வாலெட் ரகசியங்கள். இப்போ நம்ம வசந்த் கானோட வாலெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். சார் வாலெட் கொடுங்க சார். வாலெட்டா அப்படின்னா? பர்ஸு சார். சார் என்ன சார் சென்டர் ஃப்ரெஷ் வச்சுருக்கீங்க? அதுவா, வரும்போது மென்ட்டு வந்துட்டு இருந்தேன்னா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சு, சரி போகும்போது மெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். கொடு. வேணுமா? சரி டப்பி உனக்கு. இன்டர்வியூ முடிஞ்சு. கேமரா ஆஃப் பண்ணுறா. டேய் கிச்சா ஆஃப் கிச்சா. என்னக்கா ஃபால்ஸ்க்கெலாம் போய் vlog பண்ணலான்னு சொன்னேன், இப்போ சோகமாக உட்காந்துட்டு இருக்க. என்ன மேட்ரு? அது ஏன்டா தம்பி கேட்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல் ஊர் சுத்தம் ஊர்வசி. நாளைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபால்ஸுக்கு போய் ரீல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அது என்ன ஃபால்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஸோ ஸ்டே டியூன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஃபால்ஸ் போறியா? ஃபால்ஸு பிச்சிருவேன் பிச்சு. இந்த மாதிரி தான் ஒருத்த பாரமல்ல செல்ஃபி எடுக்கிறேன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். அந்த மாதிரிலாம் நீ போகக்கூடாது. அட்வென்ச்சர் பண்ணுறேன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்து நிற்காத. மாமா மாமா ஏமா? உனக்கு தான் யூடியூப்ல வரவே இல்லைல்ல. இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒன்று வேலைக்கு போ, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க. முடிவு பண்ணிட்டு சொல்லு. அக்கா அதுக்கு என்னக்கா சொன்ன நீ? அக்கா சொல்லுக்கா. கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்டா. நிஜமாவா? ஆமாண்டா, நானும் எவ்வளோ நாள் தான் சிங்கிளாகவே இருக்கிறது, அதுதான் அந்த இலவை பண்ணிடலான்னு. அப்போ சில்வர் கோல்டு டைமண்டு அந்த பட்டன்ஸ்லாம் என்னாச்சு? அதெல்லாம் உன் கனவுக்கா? அக்கா சொல்லுக்கா. மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணி மாஸ் காட்டணும்னு சொன்ன, அப்போ அதெல்லாம் புஷ்ஷா? அக்கா சொல்லுக்கா. இது கக்காட்ட பதில் இல்லைடா.
இனிய சப்ஸ்கிரைபர்ஸ்களே, யூடியூபர் ஆக வேண்டும் என்ற பற்பல கனவுகளோடு எதையோ முயற்சி பண்ண இந்த மிருதுலாவின் கனவும் யூடியூப் பயணமும் இத்துடன் நிறைவு பெறுகிறது. எண்டு காடை போட்ட எகத்தாளமாடா பண்ற, எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம். హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు మై కపుల్ వ్లాగ్ ఛానల్. మీరు విత్ குரு. குருவா? என் பேர் பஞ்சலிங்கம்மா. ஏங்க குருன்னு சொன்னாதான் ரைமிங்காக இருக்கும். குரு. ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லுங்க. யாருக்கு? கேமராவை பார்த்தா ஹாய் சொல்லுங்க. ஹாய். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால எங்கள் லவ் ஸ்டோரியை நாங்கள் சொல்ல போகிறோம். லவ் ஸ்டோரியா? நம்ம அரேஞ்சு மேரேஜுமா? எங்க உங்களுக்கு தெரியவங்க போகுது, கொஞ்சம் கம்மி இருங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஜோக் சொல்கிறேன். ஏங்க உங்களுக்கு கொசு கடிச்சதா? எனக்கு கொசு கடிக்கலையே. கடிச்சதுன்னு சொல்லுங்க, அப்போதான் நம்ம மீதி ஜோக் சொல்ல முடியும். இங்கே பெரிய கொசு கடிச்சிது. அவ்வளோ வேணாங்க, சின்ன கொசு போதும். அப்படின்னா இங்கே சின்ன கொசு கடிச்சிது. உங்களுக்கு எப்படிங்க கொசு கடிக்கும்? ஏன்? உங்கள் உடம்புல தான் ரத்தமே இல்லையே. எனக்கு ரத்தம் இல்லைன்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கியா? இனி காமெடி முடியலங்க. ஏன்னா உங்க உடம்பு பூரா தேன் தானே இருக்கு. அக்கா, சாதா விளாகர்லேருந்து நீ கப்புள் விளாகர் ஆயிட்டியா? அப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் எகிர போகுது, ரைட்ரா? நான் எங்கள் அக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம இஎம்ஐ ராணி சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானு தட்டி விட்டுருங்க. Bye.